வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சன்ல என்ன விசேஷம்? அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திங்கிறது உலகெங்கிலும் இருக்கிற அத்தனை நாடுகளும் கொண்டாடுவாங்க. எப்படியா இருந்தாலும் விநாயகரை கும்பிடாம எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்க. அண்ட் மெயினாக கணபதி பப்பா ஓரியான பாம்பேலெல்லாம் இப்படி நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு பெரிய விநாயகர்லாம் வச்சு பூஜை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மண்டலம், அதாவது கிட்டத்தட்ட 28 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் அந்த விநாயகர் இருக்கும். அதுக்கெல்லாம் பூஜை பண்ணி அதுக்கு பிறகு கடலில் கொண்டு போய் கரைப்பாங்க. இது இருந்தது. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி பொது இடங்களில் நீங்கள் வைக்க வேணாம், தயவுசெய்து அவங்க வீட்லேயே விநாயகரை நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. விநாயகர் சிலையை வாங்கி வீட்லேயே கும்பிட்டுங்க. அப்புறம் நீங்கள் கடலில் கொண்டு போய் காரில் கொண்டு போயோ இல்லை இதில் கொண்டு போயோ கரைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி. இது இந்து மதத்தை அவமதிக்கும் செயல் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசுகிறாங்க. கிடையாதுங்க. இந்த கொரோனா உச்சக்கட்டம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் பண்ணும்போதோ அல்லது பொது இடத்துல கூட்டமாக சேர்ந்தாங்கன்னா மீண்டும் துளிர்த்து விடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நல்ல எண்ணத்தில் தான் அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த எண்ணம் தான் இருக்கும். சரி, எங்கே கும்பிட்டா என்ன, நம்ம பிள்ளையார் தானே, எங்கே வேணால் கும்பிடலாம். இப்போயும் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டையை பண்ணி நம்ம கும்பிடலாங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தோட கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, அதாவது ஸ்வீட்டு பூரணம் வச்சு அது ஒரு கொழுக்கட்டை செய்வாங்க. கார கொழுக்கட்டை ஒன்று செய்வாங்க, குட்டி 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 பாலாக போட்டு அதை செய்வாங்க. அப்புறம் உளுந்து அரைச்சி நம்ம நல்ல ஊற வச்சு அரைச்சி அதை நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்ல, அதனால் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து அது பொடி பொடியாக ஆக்கி அப்புறம் பண்ணுவாங்க. வேக வச்சு அதை உதுத்து பண்ணுவாங்க. இப்படி நிறையா கொழுக்கட்டை எள்ளில் பண்ணுவாங்க. இப்படி நிறையா அவருக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் பால் கொழுக்கட்டை பண்ணுவாங்க, திரட்டிப்பால் பண்ணுவாங்க, அதிரசம் பண்ணுவாங்க. அவருக்கு பிடித்த பழங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ண வைப்பாங்க. இது முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி விநாயகர் நம்மளுக்கு உகந்த தெய்வம். அதை கும்பிட்டுட்டு அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். மாவு எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக கொழுக்கட்டை மாவுன்னே விற்கிறாங்க, அதை தான் எடுத்திருக்கேன். இது இல்லைட்டன்னா கூட நீங்கள் கவலையே படாதீங்க. அரிசியை நல்லா களைஞ்சி ஈரம் போக ஒரு வெள்ளை துணியில் உலர்த்திடுங்க. உலர்த்திட்டு அதுக்கு பிறகு அது காஞ்ச பிறகு எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்ல மாவு வரும். அதை சலிச்சிருங்க. சலிச்சிட்டேன்னா அதில் தூசி திம்பிட்ட ஏதோ இருந்தாலும் மேலாக நின்றும் நல்ல மாவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுக்க. ஏன்னா பாதி அளவு அதில் கார கொழுக்கட்டை பண்ணுறதுனால ஒரு கப் மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பிஞ்சு உப்பு, நெய் வச்சுருக்கேன், ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் வச்சுருக்கேன், அப்புறம் மஞ்சப்பொடி அண்ட் சாம்பார் பொடி இவ்வளோ வச்சுருக்கேன். மிளகாய் கட் பண்ணி போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கினீங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. இது டோட்டலாக உங்களுக்கு அருமையான மணி கொழுக்கட்டை வரும். முக்கியமாக இதில் பிரதானம் தேங்காய் தான். தேங்காயில் தான் எல்லாத்தையுமே பண்ணணும். தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு சுடுதண்ணி போடுறதுக்கு அதே 1.5 கப்பு. இதுலேயே நீங்கள் சிட்டிகை உப்பு சேர்த்துருங்க. இதுலேயே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், அல்லது அது மாவு கலக்கிற போது நெய் போட்டுக்கலாம், எது வேணால் பண்ணலாம். பட் நான் இதுலேயே கொஞ்சம் போட்டேன்னா அது உருகி ஒரு தரையாக வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளேயும் இந்த பவுலில் இந்த மாவை 1.5 கப்பு மாவு போட்டிங்களா. இப்போது இதில் நம்ம இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையும். அவ்வளோதான். கட்டி தட்டக்கூடாது, அது மெயினாக முக்கியம், பார்த்துக்கோங்க.
நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அதை பிசையணும். இது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சாஃப்டாகவும் இதுவாகவும் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வரும். வெட்டு கிளாத் இப்படி போட்டுக்கோங்க. வெட்டு கிளாத் போட்டு இதை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய்யை எடுத்து இது தடவி விட்டுருங்க. அப்படி மூடி இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அடுப்பை பற்ற வச்சுங்க. இந்த 1 கப் வெல்லம் இல்லைங்க, அதை அப்படியே போடுங்க. தண்ணி இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு அவ்வளோதான். இது நல்லா கரையணுங்க. அவ்வளோதாங்க. இதில் எதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுன்னா, இது ஒரு தூசி தும்பட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு தான். ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் இதில். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு கடாய் ஒத்துது. இந்த ஃபில்டர் பண்ண இந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுங்க. கொஞ்சம் நெய் போட்டேன்னா திரண்டுட்டு வரும். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடுங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெல்லம் நேரமாக ஆக இறுகிடும். உங்களுக்கு ரொம்ப இறுகிடும். அதனால் நீங்கள் இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நம்ம பூரணம் பிடிச்சி போட்டுடலாம். ஒன்றும் நீங்கள் என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இப்போ இது மூரம் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் இதுக்கு ரெடி பண்ணலாம். அந்த மாவு இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ரொம்ப இது மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறதுக்குன்னே சில ஷேப்ஸில் அழகாக விற்கிறாங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ அடுத்தது ஸ்வீட்டு நாங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காரம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். அதுக்குள்ளே நெய் தேவையில்லை, இருந்தாலும் வாசனைக்கு நெய் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் இருந்தால் சீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ உருட்டி வச்ச இதுவும் இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, இதை டோட்டலாக பரட்டிடுங்க. கொஞ்சம் உப்பும் தூவிக்குங்க. எப்படி வேக தான் வைக்கிறீங்க, அதனால் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மட்டும்தான் இது வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க அதில். அவ்வளோதாங்க. இப்போ இனிமேல் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிறது தான். இப்போ இட்லி பாத்திரம் போட்டுக்கோங்க.
ரெண்டுத்தையுமே வச்சாச்சுங்க. நல்லா வேகட்டும். இது 10 நிமிஷம் ஆகும். இட்லி வேகிற மாதிரி வேகணும். இல்லை நான் வாழை இலை மேலே வந்து அந்த கொழுக்கட்டையே வேக வைக்கிறேன். ஏன்னு கேட்கலாம். அது வாழை இலையோட இந்த சுவாசம் இந்த வெந்து வரும்போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால தான் அதை வச்சுருக்கேன். கேரளாவில் என்ன பண்ணுவாங்க, இந்த வாழை இலையிலேயே தட்டி பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு கடைசியில் எடுப்பாங்க. அப்படியே கொழுக்கட்டை நல்லா வரும். அது இலை கொழுக்கட்டைன்னு பேருங்க அதுக்கு. இப்போ இது வெந்து முடிட்டு பார்க்கலாம். இப்போ வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த காரம் இருக்குல்லங்க, அதை கொஞ்சம் போட்டுட்டு இந்த தேங்காய் கொஞ்சம் பூ அவ்வளோதாங்க. தேங்காய் பூ போட்டு லேசாக வதக்கிட்டு இதுலேயே இது பண்ணிடலாம். இப்போ அருமையான கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் நான் பண்ணிட்டேன். பிள்ளையாருக்கு இப்போ படையல் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி மனோபாலா கிச்சன் மூலமாக நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.